Hello friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 50 சூப்பரான இங்கிலீஷ் சென்டென்சஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த 50 சென்டென்சஸும் நம்ம எங்க யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ். ஓகேவா? தமிழ்ல பேசியிருப்போம். அதெல்லாம் எப்படி இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். ஓகே, ஸோ ரொம்ப சூப்பரான சென்டென்சஸ், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவேன். ஆன்சர் தெரிஞ்சவங்க காமெண்ட்ஸ்ல உங்களோட ஆன்சர்ஸ் சொல்லிட்டே வாங்க. ஏன்னா இங்கிலீஷ் வந்து நீங்க சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்கு? டிக்கெட் கவுண்டர் எங்க இருக்கு? இது கேஷுவலா நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? Where is the ticket counter? Where is the ticket counter? எனக்கு சென்னைக்கு ஒரு டிக்கெட் வேணும். எனக்கு சென்னைக்கு ஒரு டிக்கெட் வேணும். I want a ticket to Chennai. I want a ticket to Chennai. நீங்க சென்னைக்கு பதிலா வேற ஊர் பேர் கூட போட்டுக்கலாம். எனக்கு மதுரைக்கு ஒரு டிக்கெட் வேணும் அப்படின்னா I want a ticket to Madurai. ஒற்றை டிக்கெட்டா அல்லது ரிட்டர்ன் டிக்கெட்டும் வேணுமா? அதாவது போற சிங்கிள் டிக்கெட் மட்டும் வேணுமா இல்ல ரிட்டர்னுக்கும் சேர்த்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அந்த கேள்வி எப்படி கேட்கலாம்? சிங்கிள் ஆர் ரிட்டர்ன் டிக்கெட். சிங்கிள் ஆர் ரிட்டர்ன் டிக்கெட். எனக்கு ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் வேணும். எனக்கு ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் வேணும். அது எப்படி சொல்லலாம்? I want a return ticket. I want a return ticket. ரிட்டர்ன் டிக்கெட்னா நம்ம இங்கிருந்து போறதுக்கு புக் பண்ணியிருப்போம். திரும்ப அதே ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் டிக்கெட். ஓகே, கட்டணம் எவ்வளவு? How much is the fare? How much is the fare? How much அப்படின்னா எவ்வளவுன்னு அர்த்தம். fare அப்படின்னா கட்டணம். ரயில் எப்போது வரும்? அல்லது ட்ரெயின் வரக்கூடிய டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதை எப்படி கேட்கலாம்? What time is the train? What time is the train? இப்போ கோயம்புத்தூருக்கு ட்ரெயின் இருக்கா? இப்போ கோயம்புத்தூருக்கு ரயில் இருக்கிறதா? அதை எப்படி கேட்கலாம்? Is there a train to Coimbatore now? Is there a train to Coimbatore now? தயவு செய்து ஒரு ஜன்னல் இருக்கை கொடுங்கள். தயவு செஞ்சு எனக்கு ஒரு விண்டோ சீட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை எப்படி சொல்லலாம்? Please give me a window seat. Please give me a window seat. அடுத்த ரயில் எப்போது? When is the next train? When is the next train? இது சரியான மேடையா? மேடையான பிளாட்ஃபார்ம். ட்ரெயின் நிற்கும் இல்லையா, 1 2 3 அந்த மாதிரி நம்பர் போட்டிருப்பாங்க, அதான் பிளாட்ஃபார்ம். இது சரியான பிளாட்ஃபார்மா? அதை எப்படி கேட்கலாம்? Is this the right platform? Is this the right platform? பெங்களூர் ரயிலுக்கு எது மேடை? பெங்களூர் ட்ரெயினுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்? அதை எப்படி கேட்கலாம்? Which platform is for Bangalore train? Which platform is for Bangalore train? கால அட்டவணையை எங்கே பெறலாம்? டைம் டேபிள் எழுதி ஒட்டியிருப்பாங்கல்ல, அது எங்க? அதை எப்படி கேட்கலாம்? Where can I get the timetable? Where can I get the timetable? எத்தனை நிறுத்தங்கள் இருக்கின்றன? எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கு? அதை எப்படி கேட்பீங்க? காமெண்ட்ல சொல்லுங்க. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. ஆன்சர் சொல்லிட்டே வாங்க. இங்கிலீஷ் நீங்க சூப்பரா பேசுறதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். வேற வழியே கிடையாது. ஓகே, எப்படி கேட்கலாம் எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கு அப்படிங்கறத? How many stops are there? How many stops are there? ரயில் நேரத்திற்கு வருமா? ட்ரெயின் டைமுக்கு வந்துருமா? அதை எப்படி கேட்கலாம்? Is the train on time? Is the train on time? ரயில் தாமதமாக உள்ளது. The train is late. The train is late. ரயில் மேடை எண் 2 உள்ளது. The train is on the platform number 2. The train is on platform number 2. ரயில் எப்போது வரும்? When will the train arrive? Arrive வந்து சேர்றது. ட்ரெயின் எப்போ வந்து சேரும்? When will the train arrive?
தகவல் கேட்கும் கவுண்டர் எங்கே? Where is the enquiry counter? Where is the enquiry counter? முன்பதிவு தேவைப்படுமா? Is reservation needed? Is reservation needed? எனக்கு முன்பதிவு உள்ளது. I have a reservation. I have a reservation. நான் என் டிக்கெட்டை ரத்து செய்ய வேண்டும். நான் என் டிக்கெட்டை கேன்சல் பண்ணணும். அதை எப்படி சொல்லுவீங்க? I want to cancel my ticket. I want to cancel my ticket. டிக்கெட் எங்கே ரத்து செய்யலாம்? Where can I cancel the ticket? Where can I cancel the ticket? தயவு செய்து இந்த படிவத்தை நிரப்பவும். Please fill the form. Please fill the form. உங்ககிட்ட அடையாள ஆவணம் உள்ளதா? ஐடி ப்ரூஃப் இருக்கா? அதை எப்படி கேட்கலாம்? Do you have an ID proof? Do you have an ID proof? உங்கள் டிக்கெட் உறுதியாகி உள்ளது. Your ticket is confirmed. Your ticket is confirmed. காத்திருக்கும் அறை எங்கே? Where is the waiting room? Where is the waiting room? இங்கே கழிவறை உள்ளதா? Is there a restroom here? Is there a restroom here? நான் ரயிலுக்காக காத்திருக்கிறேன். I am waiting for my train. நான் என்னோட ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். I am waiting for my train. ரயில் 1 மணி நேரம் தாமதமாகிறது. The train is delayed by 1 hour. The train is delayed by 1 hour. நான் பெஞ்சில் உட்காரலாம். நம்ம பெஞ்சில் உட்காரலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. நான் பெஞ்சில் உட்காரலாம் இல்லை நம்ம பெஞ்சில் உட்காரலாம். அதை எப்படி சொல்லலாம்? Let's sit on the bench. Let's sit on the bench. உங்கள் பெட்டிகளை கவனமின்றி விடாதீர்கள். Don't leave your luggage unattended. Unattended அப்படின்னா கவனமின்றி அப்படின்னு அர்த்தம். Don't leave your luggage unattended. ரயில் மற்றும் மேடையின் இடைவெளியை கவனிக்கவும். Mind the gap between the train and the platform. Mind the gap between the train and the platform. ரயில் வருகிறது. The train is arriving. The train is arriving. ரயில் வந்துவிட்டது. The train has arrived. The train has arrived. ஓரத்தில் இருந்து பின்னோக்கி நின்று கொள்ளவும். அந்த எட்ஜில் நிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி சொல்லுவீங்க? Please step back from the edge. Please step back from the edge. அறிவிப்புகள் 3 மொழிகளில் செய்யப்படுகின்றன. Announcements are made in 3 languages. Announcements are made in 3 languages. ஈஸியாக இருக்கா? ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படி பாருங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகும். ஒளியை குறையுங்கள். Turn down the volume. Turn down the volume. இங்க சத்தம் போடாதீங்க. Don't make noise here. Don't make noise here. ரயில் எண் 12343. The train number is 12343. டிஸ்ப்ளே போர்டை பார்க்கலாம். Let's check the display board. Display boardனா அந்த ட்ரெயின் நம்பர், அது எப்போ வரும், டைமிங்லாம் ஓடிட்டு இருக்கும்ல, அதான் டிஸ்ப்ளே போர்ட். Let's check the display board. ரயில் முழுவதும் நிரம்பியுள்ளது. The train is fully packed. The train is fully packed. பயணிகள் முதலில் இறங்கட்டும். சில பேர் இறங்குறதுக்குள்ளே நம்ம அவசரப்பட்டு ஏறுவோம்ல, அப்போ சொல்லுவாங்கல்ல முதல் இறங்குறவங்க இறங்கட்டும்னு. அதை எப்படி சொல்லலாம்? Let the passengers get down first. Let the passengers get down first.
ஏறுவதற்கு தயாராக இருங்கள். Be ready to board. Be ready to board. நான் ரயிலில் ஏறுகிறேன். I am getting on the train. I am getting on the train. நான் என் அப்பாவுக்கு பெட்டிகளை எடுத்துக்கொள்ள ஹெல்ப் பண்றேன். ஓகே, நான் என்னோட ஃபாதருக்கு இருக்கக்கூடிய லக்கேஜ்லாம் எடுத்துக்க நான் ஹெல்ப் பண்றேன். அதை எப்படி சொல்லலாம்? I'm helping my father with luggage. I'm helping my father with luggage. என் கையை பிடிக்கவும். Hold my hand. Hold my hand. உங்கள் படியை கவனிக்கவும். முன்னாடி ஸ்டெப்ஸ் இருந்தால் அதை கவனிச்சு போங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதை எப்படி சொல்லலாம்? Watch your step. Watch your step. மேடையில் ஓடாதீர்கள். Don't run on the platform. Don't run on the platform. அறிவிப்பு தெளிவாக இல்லை. The announcement is not clear. The announcement is not clear. ரயில் விரைவில் புறப்படும். The train will depart soon. The train will depart soon. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 சென்டென்சஸ் எப்படி இருந்தது? உங்களுக்கு ஈஸியாக இருந்ததா? யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? இதே மாதிரி இன்னும் நிறைய சென்டென்சஸ் இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்னன்னா, இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த 5 சென்டென்சஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சர்ஸை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கையும் மறக்காம காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஆன்சர்ஸ் அண்ட் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா உங்களால இங்கிலீஷ் பேச முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.